தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் ஜன்னல் வழியாக பால்கனியில் இறங்கி குதிக்க முயற்சி செய்துள்ளார். குதிக்க முயன்ற பெண்ணை மீட்ட போக்குவரத்து போலீசார் அவரிடம் இதற்கான காரணம் குறித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையின் மேல்தளத்திலிருந்து குதிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் ஜன்னல் வழியாக பால்கனியில் இறங்கி குதிக்க முயற்சி செய்துள்ளார். குதிக்க முயன்ற பெண்ணை மீட்ட போக்குவரத்து போலீசார் அதற்கான காரணம் குறித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையின் மேல்தளத்திலிருந்து குதிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் ஜன்னல் வழியாக பால்கனியில் இறங்கி குதிக்க முயற்சி செய்துள்ளார். குதிக்க முயன்ற பெண்ணை மீட்ட போக்குவரத்து போலீசார் அவரிடம் அதற்கான காரணம் குறித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் ஜன்னல் வழியாக பால்கனியில் இறங்கி குதிக்க முயற்சி செய்துள்ளார். அவரிடம் அதற்கான காரணம் குறித்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் ஏதேனும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா சுப்பிரமணியன்? சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் நோயாளி ஒருவர் ஜன்னல் வழியாக பால்கனியில் இறங்கி கீழே குதிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் அந்த பெண்ணை காப்பாற்றி அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்ணுடைய விவரங்களை இதுவரை காவல்துறை தெரிவிக்கவில்லை. விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மன உளைச்சலில் இருந்து தற்கொலைக்கு முயன்றாரா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.